ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மேலேயும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலேயும் பாசிட்டிவில் தான் இருக்குது. என்ன ஒன்றுனா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவில் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது ஒரு 0.01% வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெருசாக அடி இல்லை. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்செக்ஸ் 311 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 82,085 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 50 25,164 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 118 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி 50 பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 56,222 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 204 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஃபெடரல் பேங்க் 2.5% அப்பு, கிட்டத்தட்ட 207 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், 73 ருபீஸில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1% மேலே பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% மேலே பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்கும் 1% மேலே நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஒன்று ஜிஎம் பெவரீஸ், இன்னொன்று வந்து டிசிஎஸ், டாடா எல்க்ஸி இதோட ரிசல்ட்ஸ் வருது. இதில் ஜிஎம் பெவரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 61% இம்ப்ரூவ் ஆகிருக்குது. 35 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 718 கோடியாக இருக்குது. 718 க்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20.4% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக எபிட்டா பார்க்கும்போது Q2ல் 45 கோடியாக இருக்குது. 63% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆல்கஹால் பிவரேஜஸ் மேக்கிங் செக்மெண்ட்டில் எபிட்டா மார்ஜின், அதாவது இவங்க அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 6.25% இருக்குது. இதுவும் நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பீரியடில் பார்க்கும்போது ரெவன்யூ 1386 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு செப்டம்பர் வரைக்கும் பார்க்கும்போது 1356 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெவன்யூ வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க. 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 61 கோடியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இது வந்து ஜிஎம் பெவரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 16% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பிராண்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஜிஎம் சந்திரா, ஜிஎம் டாக்டர், ஜிஎம் லிம்பு பஞ்ச் இது மாதிரி அவங்களோட பிராண்ட் வச்சுருக்கிறாங்க. இதில் நீங்கள் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 16% மேலே அப்பு, 886 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பி ரேஷியோ 15 இருக்குது. ஸோ 886 ரூபா இன்றைக்கி தான் ஃப்ரெஷ் 50 வீக் ஹையும் டச் பண்ணியிருக்கு. 897 ரூபா, இப்போ 886 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஜிஎம் பெவரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸ் டாடா எல்க்ஸி ரிசல்ட்ஸ் இன்னும் கிடைக்கல, கிடைச்ச உடனே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிசிஎஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 3060 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 3041 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக டாடா எல்க்ஸி 5554 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5604 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ 5554 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாடா எல்க்ஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸில் ஹிந்துஸ்தான் சிங் 3% மேலே அப்பு, என்எம்டிசி 2.5% பாசிட்டிவில் இருக்குது. செயில் பாசிட்டிவில் இருக்குது 2% மேலே. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2% மேலே பாசிட்டிவ். டாடா ஸ்டீல் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. டாடா ஸ்டீல் 178 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 176 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 178.55 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 ஹையும் இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. இல்லை மெட்டல் ஸ்டாக்ஸில் எல்லா ஸ்டாக்ஸும் மேலே போனதுக்கு ரீசன் ஒன்று, காப்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சப்ளை கன்சர்ன்ஸை பேஸ் பண்ணி. இது இல்லாமல் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சொல்கிறாங்க. இந்த காப்பரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூரோப்பியன் கமிஷன் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, இந்த ஸ்டீலுக்கான இம்போர்ட் டாரிஃப் வந்து கட் பண்ண முடிவெடுத்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் உள்ள ஸ்டீல் ப்ரொடியூசரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டீல் இம்போர்ட் டாரிஃபை கட் பண்ண இருக்கிறதாட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டாடா ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் வந்துட்டாங்க. முன்னாடி நம்ம 110 120லே கொஞ்ச நாள் இருந்துச்சு. 180 போயிட்டு அந்த லெவலில் வந்துச்சு. எகைன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தாண்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாடா ஸ்டீல் விரைவில் 200 தாண்டி போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போதே வெயிட் பண்ணுங்கள் டாடா ஸ்டீலில் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஆரோபிண்டோ ஃபார்மா 4% மேலே அப்பு, லூபின் 2.5% அப்பு, சன்ஃபார்மா 1.5% அப்பு, சிப்லா 1.5% அப்பு, ரெட்டிஸ் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டிவிஸ் லேபரட்டரிஸ், கிளென்மார்க் ஃபார்மா, பயோகான் இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது ஜெனரிக் மெடிசனுக்கான அந்த ஜெனரிக் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபில் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லூபின் அது இல்லாமல் ஒரு $250 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ஃப்ளோரிடாவில் யூஎஸில் ஃப்ளோரிடாவில் வந்து ஒரு பிளான் போட இருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, யூஎஸில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு டேரிஃப் கிடையாது. அது மாதிரி பிராண்டட் அண்ட் பேட்டன் ட்ரக்குக்கு தான் டேரிஃப் உண்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ஜெனரிக் ட்ரக்குக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் மேலே போயிருக்குது.
ஸோ நாட்கோ, ரெட்டிஸ் இது மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஃபார்மா செக்டாரில். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு பட் எக்கோசிஸ்டம் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து பட் எக்கோசிஸ்டம் வந்து ஜாயின்ட்லி டெவலப் பண்ணி அஃபோர்டபுள் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷனை ஸ்கேலபிள் ஏஐ இன் ஏ பாக்ஸ் சிஸ்டம், அதில் வந்து அந்த மாடியூலாரை வந்து ஸ்கேலபிள் ஏஐ இன் ஏ பாக்ஸ் சிஸ்டமில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக நெட்வொர்க் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ரீசென்ட்லி நல்ல ரேலியாக இருக்குது. 6 மாதத்தில் இதோட ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்து பார்க்கும்போது 188% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. சரியான ஒரு ரிட்டர்ன்ஸு. 4097 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 6% மேலே இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ், பப்ளிக் இஷ்யூ, குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு ஒரு 3000 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா போர்டில் சில சேஞ்சஸை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஆட்டோ கம்பெனிஸ் JSW MG மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேஸில் ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் கார்ஸு, ட்ரக் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண இருக்கிறதுனால போர்டில் கண்டிப்பாக சில சேஞ்சஸை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது நான் சொன்னேன், யூரோப்பியன் கமிஷன் வந்து ஒரு நியூ ப்ரொபோசலை கொண்டு வராங்க யூரோப்பியன் யூனியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா குளோபல் ஓவர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு அந்த கமிஷன் டேரிஃப் ஃப்ரீ இம்போர்ட் வந்து 18.3 மில்லியன் டன்ஸுக்கு 18.3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமுக்கு டேரிஃப் ஃப்ரீ இம்போர்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் அவுட் ஆஃப் கோட்டா டியூட்டி லெவலை தாண்டி போகும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸு முன்னாடி 25% இருந்ததை இப்போ 50% கொண்டு வராங்க. இது யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் உர்சுலா வான் டீர் லீவன் அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் இப்போ டாடா ஸ்டீலுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நெதர்லாண்ட், யூகேலலாம் பிளான்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இம்போர்ட் ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூட்டிஸை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. 25% 50% கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. 15000 கோடி அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடச்சிருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் ஹைட்ரோ கார்பன் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து லார்சன் அண்ட் டூப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்ததுனால இந்த பங்கு இன்றைக்கி 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லூப்பின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 4% பாசிட்டிவ் போயிருந்துச்சு. ஃப்ளோரிடாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போட போகிறாங்க. கிட்டத்தட்ட $250 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து 5 இயர்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கூட வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து மேலே போயிருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. இதில் அவங்க வந்து 25 கிரிட்டிக்கல் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் எல்லாமே இதில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆஸ்மா சர்வீஸ், சில்ட்ரனுக்கான அந்த ஆஸ்மா மெடிசன்ஸு, லைஃப் ஷேயிங், ஆல்பியூட்டோரல் இன்ஹேலர்ஸ் எல்லாமே இதில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா ஹரியானாவில் மேனுஃபேக்சரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 2031 நாங்கள் 2000 கோடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஹரியானாவில் போட இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் செக்டரு இதில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா கொடுத்த அப்டேட்டு. JSW MG மோட்டார்ஸ் இந்தியாவோட EV மார்க்கெட்டில் இந்த லக்ஸரி EV மார்க்கெட்டை 2026 நாங்கள் வந்து டாப் பொசிஷனில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க செப்டம்பரில் 213 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. பட் டாடா மோட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தாலும் இவங்களோட வின்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் EVயாக இருந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பரில் சேல்ஸ் அடி தான் வாங்கியிருக்குது. பட் இருந்தாலும் 2026 நாங்கள் டாப் பொசிஷனுக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் ஆனலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாத்ராவில் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. யாத்ரா ஆன்லைன் லிமிட்டடில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட 9.93 லேக் ஈக்விட்டி ஷேரை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ட்ராவல் சர்வீஸ் கம்பெனி. 3.61% இருந்த ஸ்டேக்கை 2.98% கம்மி பண்ணியிருக்காங்க பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வால்வோ குரூப்பும் ஈச்சர் மோட்டர்ஸும் 18 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வால்வோ குரூப்பும் ஈச்சர் மோட்டர்ஸும் இப்போ இவங்க ஒரு க்ரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டி போட போகிறோம். நியூ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேக்ட்ரி 544 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நியூ ஃபேக்ட்ரி போட போகிறாங்க மத்திய பிரதேஷில் உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது வந்து வால்வோ குரூப்பும் ஈச்சர் மோட்டர்ஸும் கொடுத்த அப்டேட்டு. 18 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாட்டு பார்க்கப்படுது.
576 மில்லியன் ஸ்வீடிஷ் கொரோனா அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. இது வந்து ஈச்சர் மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ இன்கவன் அந்த ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ஒன்றுனா 4717 கோடி வந்து இவங்க டேக்ஸு ராயல்ட்டி அதுக்கே பே பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க ஒரு ரிஸ்காட்டு மென்ஷன் ஆகிருக்குது. ஏன்னா ரெவன்யூவில் 4717 கோடி டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ராயல்ட்டி பேமெண்ட்டு நெக்ஸ்ட் அதர் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இதுக்கே போகுது. இது வந்து ஒரு நெகட்டிவ் அவுட்கம் ஆட்டம் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா ஹவுசிங் இந்த கம்பெனி 1000 கோடி சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வர்ணம் ஃபேஸ் 1 நார்த் பெங்களூரில் லான்ச் பண்ணதில் 1000 கோடிக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 135 ஏக்கர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் புரியுது டாடா குழுமம் வந்து என்னென்ன பிஸ்னஸில் இருக்கோ அதில் எல்லாமே இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் அவங்களோட கை ஓங்கி தான் இருக்குது. ஸோ லிஸ்ட் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ஒரு கம்பெனி டாடா குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட டெப்யூட்டி சிஓ இருந்த சிஇஓ அருண் குரானா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணார். ஆனால் அவரும் இன்னொரு 3 அஃபிஷியல்ஸும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் செபி வந்து பார்த்தீங்கன்னா அதை சஸ்பென்ஷன் அந்த ரேஞ்சில் கொண்டு போட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறது நான் வந்து ரிசைன் பண்ணேன், பட் செபி வந்து புட் அண்டர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அது ஒரு நெகட்டிவ் ரிமார்க்காக இருக்கும் அவருக்கு. மேபி ஐ திங்க் வேறு இதிலெல்லாம் ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் எகென்ஸ்டாட்டு சாட்டுக்கு போகிறாரு. செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனல் அவங்க இப்போ ஒரு பார்ஷியல் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படி போட்டாங்கன்னா இதில் அந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படி சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்க அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட டெப்யூட்டி சிஓ தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு 15 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் பிக் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு 25% ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்கிறாங்க. இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1110 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 14% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் 3975 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 13.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு 13.2% ஷேர் ப்ரைஸ் மேலே போகும். 8675 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்தியன் பேங்குக்கு 875 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 15.4% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அசோக் லேலாண்ட் 23.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 170 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் 720 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 15.5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி நால்கோ 260 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 19.7% மேலே போகும்னு சொல்கிறாங்க. என்எஸ்டிஎல் 1380 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 15.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆசாட் இன்ஜினியரிங் 2105 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 22.5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஓஸ்வால் பம்ப்ஸுக்கு 970 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 25.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. சுப்ராஸ் 1355 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 21.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் 1415 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 21.7% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ் 2340 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 22.5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் 5112 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 24.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 1530 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 23.4% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு. ஸோ யூஎஸில் வந்து 7.5 அவுன்ஸுக்கு மினி கேன்ஸை வந்து இவங்க கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 7.5 அவுன்ஸ் மினி கேன்ஸ் வந்து யூஎஸில் கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஏர்லியில். இது வந்து கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.